நகரங்களுக்கு இணையா கிராமங்களுடைய உட்கட்டமைப்பையும் வளரணும். இந்த சமச்சீரான வளர்ச்சி தான் நம்முடைய திராவிட மாடலுடைய இலக்கணம். அதுக்கு அடிப்படையான பணிகளை செஞ்சு திராவிட மாடல் கொள்கையை வலிமைப்படுத்தி வருகிறார் நம்முடைய ஐபி அவர்கள். இந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி நான் அவரிடத்தில் கேட்டேன். உடனே பெரிய லிஸ்ட ஐபி அவர்கள் என்னிடத்தில் கொடுத்தார். அதில் சில முக்கியமான சில பணிகளை மட்டும் நான் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலமா 10,000 வீடுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டப்படுது. அதுல 6,915 வீடுகள் கட்டி தந்தாச்சு. ஊரக வளர்ச்சித்துறை மூலமா திண்டுக்கல் மாவட்டத்தில் 29,000 ஊரக வளர்ச்சித்துறை மூலமா மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 1,29,000 பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த மதிப்பு 3,500 கோடி ரூபாய். 27,973 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில 1,00,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட இருக்கு. நான் பெருமையோடு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான பட்டாக்களை வழங்குகிறோம். நகர்ப்புற பகுதியில் 2,605 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு ஆகிய திட்டங்களின் மூலமா உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 82 விழுக்காட்டிலிருந்து 99 விழுக்காடா உயர்ந்திருக்கு. 72,896 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவை சாப்பிடுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா திண்டுக்கல் மாவட்டத்தில் 4,433 பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுது. இப்போ 2ஆம் கட்டமாக 53,179 பேருக்கு கொடுக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தில் 11,858 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் கிடைக்குது. தமிழ் புதல்வன் திட்டத்தில் 8,984 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் கிடைக்குது. 6,64,000 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் இதுவரை 9,000 பேரோட உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமா இதுவரை 1,23,000 பேருக்கு உயிர் காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தில் 89,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினோம். அந்த முகாமில் இதுவரை 1,65,000 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதேபோல் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மருத்துவ முகாம்களில் 26,000 பேர் இதுவரை பயனடைந்திருக்கிறாங்க. முதியோருக்கு மாற்று திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று வழங்குகிற தாய்மான திட்டத்தில் 90,000 பேர் இந்த மாவட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து அவங்க பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 64,000 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம் அந்த திட்டத்தில் பயிற்சி பெற்ற 166 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாநகராட்சி
6 பேரூராட்சிகள் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 1422 ஊரக குடியிருப்புகளுக்கான காவேரி நீரை ஆதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன். இதன் மூலமா 8,27,000 பேர் மக்கள் பயனடைய போறாங்க. அடுத்து பின்னாலப்பட்டி பாளையம் சித்தையன்கோட்டை வத்தலகுண்டு பேரூராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. பல்வேறு ஊர்களில் பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருது. அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வகம் கட்டப்பட்டு வருது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான தொழிற்கூடம் கட்டப்பட்டிருக்கு. சிறுமலையில பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைய விழாவில் அடிக்க நாட்டப்பட்டிருக்க மிக முக்கியமான திட்டங்களை சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன். பழனி முருகர் கோயில், அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஓய்வெடுக்க மண்டபம் கட்டப்படவிருக்கு. ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி காந்தி மார்க்கெட் வளாகத்தில் மேற்கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. பண்ணைக்காட்டில் துணை மின் நிலையம், ஒட்டஞ்சத்திரம் கோதையரம்புரையில் தானிய சேமிப்பு கிடங்கு, பல்வேறு ஊர்களில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டிடங்கள், பெருமாள் மலையில் பொது சுகாதார அலுவலக கட்டிடம், பூம்பாறை பூளத்தூர்ல துணை சுகாதார நிலையம் உள்ளிட்டவை அமையவிருக்கு. இத்தனை முத்திரை திட்டங்களும் உட்கட்டமைப்பு பணிகளும் சிறு தொடக்கம் மட்டும்தான்.